ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். காசி பயணத்தின் 4ஆம் நாள் அயோத்திய தரிசனம், அயோத்திய ராமர் தரிசனம். 5ஆம் நாள் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் நீராடி அப்புறமா ஆனந்த் பவன் போயிட்டு வண்டி ஏறணும். பாருங்க, ராமர் இப்படிதான் அழகா இருந்தார். முதல் இது சரையு நதி பாருங்க, ராமர் அப்படியே போன இடம் சரையு நதி. அதுல புரோஷதம் பண்ணவங்க பண்ணிட்டாங்க, குளிச்சவங்க குளிச்சாங்க. இப்போ நாங்க ராம் தர்பார் அடுத்ததாக போய் ராமர் பட்டாபிஷேகம் ஆன இடம். உள்ளுக்குள்ள அவ்வளோ அழகா இருந்தது, நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவர் ஒருத்தர் ராமர் மந்திர் கட்டுற வரைக்கும் 20 வருஷமா ஒருத்தர் சாப்பிடாம இருந்து நம்ம பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். அந்த கதையை அவர் சொல்றார், கேளுங்க. सीता माता की जय, राम जन्मभूमि की जय, जय श्री राम, जय श्री राम, जय श्री राम, जय श्री राम, जय जय श्री राम, जय जय श्री राम, जय जय श्री राम, जय जय श्री राम। ये मंदिर का नाम राम का पट्टाभिषेक। श्री राम प्रभु लंका जीतकर रावण को मार करके आए। गुरु वशिष्ठ महामुनि ने राम का पट्टाभिषेकम इधर में किया। ये बगल में सीता किचन रूम, काशीपुरी से अन्नपूर्णा माता ने सीता किचन रूम में भोजनम को बनाया। राम का पट्टाभिषेक, राम गुफा मेन स्वामी दर्शन। स्वामी 20 ईयर से सापड़म नहीं करते। स्वामी का संकल्प है राम का मंदिर बनेगा तभी भोजनम करेंगे। और मेन स्वामी का दर्शनम रामनवमी पर्व में 2 मिनट राम नाम का भजनम, सीता प्रसादम। बोलो जय श्री राम, जय श्री राम। இப்ப பாருங்க, நாங்க உள்ள போய் அந்த 20 வருஷம் சாப்பிடாம ராமர் மந்திர் கட்டுற வரைக்கும் அவரையும் தரிசனம் பண்ணிட்டு தான் வரும். இப்ப அனுமான் இல்லாம ராமர் கிடையாது, அனுமான் நெஞ்சில தான் ராமர் இருக்காரு. அனுமான் உள்ள போய் அவரை சேவிச்சுட்டு அங்க அவங்க ஒரு கதா காலட்சேபம் வேற பண்ணியிருந்தாங்க. சீதா ரசோய், சீதா சமைத்த இடமும் பார்த்தோம். இப்ப நாங்க நேரா அயோத்தியாவுக்கு போறோம். அது என்ட்ரன்ஸ்ல பாக்குற ஒரு கோவில். இப்ப பாருங்க, இதெல்லாம் வந்து அயோத்தியா. நாங்க சப்மிட் பண்றோம் மொபைல்ல, இதுக்கு மேல எடுக்க முடியாது. இதுதான் நீங்க பாக்குற அயோத்தியா, உள்ள எடுக்க முடியாது. இப்ப அடுத்த நாள் பிரயாக்ராஜ் காத்தால போட்ல போனோம். அருமையான ஒரு போட் ரைடு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கங்கை, ஒரு பக்கம் யமுனை, 2 இடமும் சேர்றது. சரஸ்வதி அடியில, யூ கேன் ஃபீல் இட். அது சொன்னாதான் நமக்கு தெரியறது, இல்லைன்னா நம்ம அப்படி அந்த போட்மேன் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றார். அடியில நீங்க உணர்வீங்க, கேளுங்க, அட்லீஸ்ட் ஃபீல் பண்ணுங்கன்னு. சாரி, அதெல்லாம் முடிச்சுட்டு அழகா உணர்த்துறதுக்கு நல்ல இடம் இருந்தது. அளவலாவி எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு ஆனந்தமா கழிச்சுட்டு நாங்க நேரா இப்போ பஸ் ஏறி ஆனந்த் பவன் போய் பார்க்குறோம். ஆனந்த் பவன் நேரு அவங்க குடும்பத்தோட சொத்து. அதை அழகா நான் நாட்டுக்கு கொடுத்து அதை மெயின்டைன் பண்றாங்க. அது உள்ள அவ்வளோ அருமையா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அருமையான உடன் ஒர்க் உள்ள ஒரு இது, நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி ட்ரீ எல்லாம் இருக்கு. அவங்க எந்த வழியில வந்த வம்சாவளிகளோட இது ஃபேமிலி ட்ரீ போட்டிருந்தாங்க. சரித்திரம் பிடிச்சவங்களுக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பா பிடிக்கும், பார்க்கறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். ரொம்ப நீட்டா நல்லா மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல இதுவா வச்சிருக்காங்க. ஆனா எல்லாமே நல்லா இருந்தது. வெளியில கார்டன் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா வச்சிருக்காங்க. கட்டணம் 100 ரூபாய் தான், கீழே மேலன்னு. ஆனா பாத்ரூம்ஸ் கொஞ்சம் நன்னா இல்லை. அதை கொஞ்சம் பார்க்கறதுக்கு அறிவுறுத்திட்டு தான் வந்திருக்கோம். பாருங்க, டெய்லியா வெளியில எல்லாம் அழகா, அந்த இன்னும் வின்டர் சீசன்ல ரொம்ப அருமையா இருக்கும். நமது காசி பயணம் இனிதே முடிந்தது.